1 பிப்ரவரி 1 தைப்பூசம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 48 நாள் விரதம் இருந்த முருக பக்தர்களுக்கு அனைவருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விரதம் இருக்க முடியல, இந்த 48 நாள் தைப்பூசம் அந்த நாள் ரொம்பவே ட்ரை பண்ணேன், என்னால் இருக்க முடியல அப்படின்னா தயவுசெய்து வருத்தம் கொள்ளாதீங்க. நீங்கள் வருத்தமாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மெசேஜ் மூலியமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என்னால் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியல. அதுக்காக தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் இந்த காணொலி மூலியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எனக்கு முருகன் உணர்த்தின விஷயத்தை தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் பதிவு பண்ணுவேன் எல்லா காணொலியிலும். நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே முருகன் என்கிட்ட உணர்த்தின விஷயம். இதை ஒவ்வொரு காணொலியிலும் முருகர் சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் என்னென்னா, இன்றைக்கி பிப்ரவரி 3 இப்போ நான் இங்கே கேரளாவில் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை அதுவுமா நான் சொல்கிறேன். 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கணும். யாருமே மனசை வருத்தாதீங்க, என்னால் இருக்க முடியல அப்படின்னு. விரதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட மனமார்ந்த என்னோட சார்பாகவும் தலைவன் முருகப்பெருமானோட சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தைப்பூச விரதம் முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிஞ்சிட்டோம், இன்னும் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கலையே. 1 பிப்ரவரி 1 விரதம் நம்ம முடித்தோம். அதுக்கப்புறமா இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கிற முருக பக்தர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 100% ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. இது கண்கூட நான் சொல்கிறேன். அந்த 100% அட்லீஸ்ட் ஒரு 60-70% உங்கள் மனக்கவலையும் உங்கள் துன்பமும் உங்களோட வலியும் குறையக்கூடிய ஒரு வழி, உங்கள் பாத நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் தெரியப்படுத்திருப்பார். அதனால் அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு பாதை உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கும், புதிய பாதை. கண்டிப்பாக அந்த பாதையில் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நல்பாதை முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உணர்த்தின பாதை. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை கொடுக்கும். உங்கள் பாதை அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்ட்ட நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் சரி, நம்ம கோயிலில் முருகப்பெருமான் பண்ணும்போதும் சரி, என்கிட்ட நிறைய முருக பக்தர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சில பல கோரிக்கைகளான எனக்கு அந்த கால் பண்ணி பேசும்போதே சில விஷயங்கள் என்னால் இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ, இந்த வழி என்ன, இப்போ இந்த வழியை நான் தாங்குறேன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு வழியாக இருக்கும். ஏன் முருகா இந்த மாதிரி ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு பல நாட்கள் நான் முருகப்பெருமான்ட்ட நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் சரி. முருக